வணக்கம் நேர்களே. இன்றைக்கு நம்ம வித்தியாசமான ஒரு கவுன் ஒன்று வெட்டுறதை பார்ப்போங்க. இப்போ பாருங்க, இந்த பேப்பரில் வெட்டி தான் நம்ம துணியில் வெட்டணும், இல்லாட்டா துணி சரியாக கழுவி போகும். அதனால இப்போ ஒரு 28 இன்ச்சு கவுனு, அப்போ 28 இன்ச்சுண்டா அதை 4 பிரித்தா நம்மளுக்கு 7 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து இப்போ பார்த்துக்கலாங்க. முதல்ல பேப்பரில் தான் நம்ம வெட்டணும். பேப்பரை எப்படி மடிச்சுக்கலாங்க. மடிச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இந்த உயரம் 10 இன்ச்சு வேணும். நம்ம 11 இன்ச்சு வைப்போம். பதினொன்றரை வச்சுட்டு இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. நேராக கோடு ஒன்று போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்ம தோள் அகலம் ஒரு 5 இன்ச்சு எடுத்துங்க. அதே மாதிரி கீழுக்கும் ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு 5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாங்க. கோடு போட்டுட்டு இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு தோல் இறக்கம், அதே மாதிரி இதிலேருந்து ஒரு 5 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கலாங்க. கோடு போட்டுட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. கோடு போட்டுட்டு இதிலேருந்து 7 இன்ச்சு நம்மளுக்கு உடம்பளவு 7 இன்ச்சு. இடுப்பளவு 6.25 எடுக்கிறேன்னு. 25 இன்ச்சு 25 4 பிரித்தா 6.25 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுவோம். இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது கைக்குலைவு. கை வளைவு எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு என்ன செய்யறோம், கழுத்து ஒரு 3 இன்ச்சு. இது ஒரு வி ஷேப்பில் எடுக்க போகிறோம். வி ஷேப்பில் எடுக்க போகிறோம். இதை வெட்டிக்கொள்வோம். நம்ம வெட்டிட்டு இந்த சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டுருங்க. பேப்பருக்கு நம்ம வெட்டிட்டோம். இப்போ இனி என்ன செய்ய போகிறோம், நம்ம துணியில் வெட்ட போகிறோங்க. துணியில் இப்போ நம்ம வெட்ட போகிறோம்.
இது வந்து பின்பக்கம் நம்ம வெட்ட போகிறோம். பின்பக்கம் வெட்டிட்டு இது இந்த கழுத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுட்டோம். பாருங்க, கழுத்துக்கு ஒரு கட் மார்க் போட்டுட்டோம். சரிங்களா? இப்போ இதை பின் கழுத்து வெட்டிடணும். நம்ம பின் கழுத்து வந்து ஒரு 2 இன்ச்சு எடுத்துட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் அடிச்சுட்டு போடுங்க. சரியா? சதுரமாக கீறிட்டு போடுங்க. கட்டிங் பக்கம் முடிஞ்சுது. பின் பக்கம் நம்ம வெட்டிட்டோம். இனி முன் பக்கம் வெட்ட போகிறோங்க. முன் பக்கம் வெட்டுற கடையில் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்ற கழுத்தை முதல்ல நம்ம வெட்டிக்குவோம். கழுத்தை வெட்டியாச்சு. வெட்டிட்டு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு தையல் வாசிக்கு விட்டுருவோம். விட்டாச்சு. இப்போ இதை 2 அளக்கணும். அளந்தால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுமே. 6.25 இருக்குது. 6.25ண்டா 3 ஒரு பாயிண்ட்டும் 3.25 எடுக்கலாம். காலை எடுக்கலாமே. எடுத்துட்டு இப்போ இந்த கழுத்தோட இந்த இதை வச்சு ஒரு கோடு. சரியா? இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் சரிச்சு எடுத்து விட்டுறோம். இவ்வளோதான். சரியா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? நம்ம வெட்ட போகிறோம். இதான் நம்மளோட பாயிண்ட்டை கழுத்து திறக்காம. இப்போ இனிதான் மற்ற துணியில் நம்ம வெட்ட போகிறோம். இதை தனித்தனியாக வெட்டினா தான் துணி சிக்கனமாக இருக்குமே. பாருங்க, வச்சு நேராக பின் பண்ணிக்கலாங்க. இப்படி பின் பண்ணிட்டு வெட்டுங்க.
பாருங்க ஒட்டியாச்சு. இப்படி எடுத்து தான் துணி உங்களுக்கு சிக்கனமாக வரும். இல்லாட்டி போனால் துணி கூடுதலாக போகும். இப்போ ஒட்டிட்டு என்ன செய்யணும், இந்த கட் மார்க்கை இங்கே மார்க் பண்ணிக்கொள்ளணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒட்டக்குள்ள என்ன செய்யணும், தைச்சிட்டு இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டு இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் ஒண்டா வச்சு மூட்டினீங்கண்டா இங்கே பாருங்கள் கவுண்ட நெக் சரியாக வரும். இந்த மார்க் ரெண்டும் நேராக இருக்கணும். இந்த துணியும் நேராக இருந்தால் இந்த கழுத்து வந்துடும். நீங்கள் இதுக்கு பைப்பிங் வச்சுட்டு இதுக்கும் பைப்பிங் வச்சுட்டு தைக்கலாம். அடுத்தது இது வேறு கலர் இது வேறு கலர் கூடிய நீங்கள் எடுத்துட்டு தைக்கலாம். அப்போ இது நல்ல வடிவாக இருக்கும். தைச்சிட்டு இதில் ஒரு பட்டன் கட்டுனீங்கன்னா வடிவாக இருக்கும். இப்போ முன்னும் பின்னும் நம்ம வெட்டிட்டோம். அடுத்தது இது எப்படி வெட்டுறேன்னு பார்ப்போம். சட்டையை வெள்ளத்தில் இதுக்கு ஒரு குடை வெட்டு மாதிரி ஒன்று எடுக்கணுமே பாருங்க. அதாவது பாருங்க 36 இன்ச்சு துணி எடுத்துட்டேன். இப்போ இந்த பின் பக்கத்தை இப்படி வைக்கணும் பாருங்க. இங்கே வைத்துட்டு இதில் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. இது இப்போ அம்பர்லா கட்டாக எடுக்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு விடுறோம். ஏன்னா இந்த பக்கம் ஓப்பன் வருது. அதே மாதிரி இங்கே வச்சுட்டு இங்கேயும் இதில் ஒரு மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டு வெட்டிட்டு என்ன செய்ய போகிறோம், இதுக்கு மேலே இதை போட போகிறோம். இங்கே மேலே சரியாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த மேல் பக்கம் சரியாக இருக்கணும் பாருங்க. வச்சுட்டு இந்த அளவு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இது பாருங்கள் 8.25 இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 8.25 மார்க் பண்ணுறோம். 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 8.25 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உயர்த்தலாம். அப்போ தான் வடிவாக வரும். இந்த அம்பர்லா கட்டை இங்கே உயர்த்திட்டு இங்கேருந்து இந்த ஷேப் எடுக்கணும். ஷேப் எடுத்துட்டு இப்போ பாருங்க நான் விட்டுறேன்.
ஓகே, இதை பாருங்க, இதை வெட்டிட்டு இப்போ நாங்கள் சட்டை தைக்கல இப்படி தான் பாருங்க, முன் பக்கம் பின் பக்கம் இப்படியே வச்சுட்டு அடுத்து இந்த துணியை வந்து கீழுக்கு என்ன செய்ய போகிறீங்க, இப்படியே ஃப்ரீல் பண்ண போகிறீங்க. ஃப்ரீல் பண்ணக்குள்ள இதுக்கு ஒரு பைப்பிங் வச்சுட்டு ஃப்ரீல் பண்ணால் வடிவாக இருக்கும். இதை நீங்கள் கை ஒன்று வெட்டி போடுறா கை போடலாம், இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக. நான் சின்ன பிள்ளைனபடியாக ஸ்லீவ்லெஸ் தான் போட போகிறேன். இந்த துணியில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். நான் எல்லாம் தைச்ச கவுன்கள் எல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இந்த கட்டிங் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய மாடல்களெல்லாம் போட இருக்குது. டெய்லி ஒவ்வொரு மாடல் போட்டு கொண்டு வரேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மற்றவங்களும் தையல் பழகணுன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றது லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்டில் போடுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.